ஏட்டி இன்னைக்கு என்னட்டி இன்னும் அம்மாவை ஆளை காணும் பயமா இருக்குட்டி. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அம்மா வந்துட்டு இருக்கா, நான் ஃபோன் பண்ணிட்டா. அம்மா எதுக்கு இப்போ போய் மாப்பு போட்டுட்டு இருக்கேன்? அதுவா, நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போகிறாங்களாம், அதனால தான் மாப்பு போடணும்னு அம்மா மத்தியானம் சொல்லிட்டு இருந்தாளா. சரி அவள் காலையில் கோயிலுக்கு போவா, அப்புறம் ஏசிட்டு கிடப்பா, காலையில் இருந்துச்சு விடத்தூர அதான் இப்போவுமே தொடச்சி வச்சிடலாம் தொடச்சிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா, சரி 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 சந்தியா, எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் தூங்கட்டுமா? போச்சோம், நீ போய் தூங்கு, நான் மாப் போட்டு இந்த சாமி ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து படுக்கிறேன், ஓகேவா? ஓகே சந்தியா, நீ க்ளீன் பண்ணி நான் போயிட்டு வரேன். போச்சோம் நீ போ. ஷோ, நீ எவ்வளோ வேலை இருக்குதோ, மாப்பை மட்டும் போட்டுட்டு பூஜை ரூமில் போய் பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரி நம்ம படுப்போம், நேரம் ஆகிட்டு படுத்து தூங்கினா தான் சரி வரும். சொப்பா மாப்பு போட்டாச்சு, மாப்பை தூக்கி அங்கே வச்சிருவோம். சொப்பா மாப்பையும் வச்சாச்சு. சரி போய் பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். சரி ஃபோட்டோவெலாம் தொடச்சிட்டு பூ இருக்குதுல்ல அதையும் போட்டுடலாம். சந்தியா, ஏம்மா சந்தியா? என்னமோ, ஏன் சொல்லு. என்னமோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? ஆமாம்மா, நாளைக்கு நீனும் அப்பா கோயிலுக்கு போகணும் நீ இல்லை, அதனால தாம்மா அந்த ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு மாப்பு போட்டுட்டு இருக்கேன். வீட்டு மாப்பு போட்டேன், பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னு விளக்க வச்சுருக்கேன், அதையும் விளக்கியாச்சு. இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சுதுமோ. என்னமோ எதுக்குமா இப்படி பண்ணுற, ஏம்மா இப்படி போன ஃபஸ்ட்டு நீ? என்னம்மா ஆச்சு? விடுமோ, அதை பற்றி யோசிக்காத. அப்பா எங்கம்மா? அப்பா வரலையம்மா இன்னும். ஓ அப்படியா, என்னாச்சு? ஏங்க வரலன்னு தெரியல, கோவத்தில் எதுவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்படியே தோட்டத்தில் போயிருக்காரு என்னன்னு தெரியல. சரி மணி தோட அம்மா கொஞ்சம் போய் படுக்க, ரொம்ப தலைலாம் வலிக்கு. சரி மணி போய் படுப்போம். சரி கொத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். சரி விளக்கையும் வச்சாச்சு, பூ மட்டும் போட்டுடலாம். மல்லிப்பூ சாமந்தி மலை தானே வாடாது, நைட்டே போட்டோன்னா மணி ஆல்ரெடி மணி எத்தனை, ஐயோ 12. பூவை மட்டும் போட்டு போய் படுப்போம். இன்னும் மல்லிப்பூ இருக்குது, அப்புறம் 4 மாலை இருக்குது. சரி மல்லிப்பூ நம்ம தலையை வச்சுக்கலாம், மாலையை மட்டும் போடுவோம். சரி முத்தாரம்மனுக்கு ரோஸ் மாலை போட்டாச்சு, மாரியம்மனுக்கு ரோஸ் போட்டாச்சு, முருகனுக்கு போட்டு ஐயோ மேலே உள்ள சாமிக்கு மல்லிப்பூ வச்சிடலாம். அழகா இருக்குது. சரி மேலே உள்ள சாமிக்கு மட்டும் மல்லிப்பூ வச்சிடலாம். ஸோ பூலாம் போட்டாச்சுப்பா, எப்படியோ பாதி வேலை முடிஞ்சி. சரி ஹாலில் போய் மிச்ச வேலையை பார்ப்போம். என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்களே, சரி நம்மளும் தூங்குவோம். வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தது, டண்டனக்கு டக்கான்னு ரீல்ஸை பார்த்துட்டு இருக்க லூசா நீ? நான் அப்படிதான் பாப்பேன், உனக்கு என்ன? இப்போ என்ன உனக்கு செய்யணும் பூமாரி சொல்லு. வீட்டில் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஆட்டம் போடுற ஆட்டம் விடத்தூர்ல. நானும் தூக்க மாட்டேன்ப்பா, நீ தான் தின்ன உட்காந்து தூரு, என்னமோ பண்ணுப்பா, நான் போறேன். ஸோ எரிச்சலா இருக்கு. பூமாரி சாப்பிட்டியா? ஆமாம்மா சாப்பிட்டேன். படுப்போம்மா? வா படுப்போம். டீ நல்லா இருக்குல்ல சேகரு? ஆமாண்ணே நல்லா தான் இருக்கு டீ. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேனே, ஒரே கடுப்பாயிடுச்சு, எதுக்கு தான் அப்படி பண்றாளுங்களோ. சரி விடு நடந்தது நடந்துருச்சு. ஆமா நான் நாளைக்கு கோயிலுக்கு போறேன், வாரீங்களா? எந்த கோயிலுக்குண்ணே போறீங்க? அதுவா, எங்க சொந்த ஊர் தூத்துக்குடியில கற்கோயில் ஐயனார் கோயிலுக்கு போறேன். ஓ கற்கோயில் ஐயனார் கோயிலுக்கா? சரி சரி, நான் வர முடியாதே, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் ஒர்க்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. வேணா நெட்டவழியை கூப்பிட்டு போங்கண்ணே. நெட்டவள்ளியா? சரி அவள் வர்றானான்னு கேட்போம். நானும் அவள் தான் போகிறோம், லட்சுமி தான் போகிறோம். பிள்ளைகளுக்கு காலேஜ் இருக்குது, நான் வரலப்பான்ட்டு அதுகளை விட்டுட்டு தான் போகணும். எங்கன்னு கற்கோயில் ஐயனார் கோயிலுக்கா? நம்மளுக்கும் அதான் குலதெய்வம், நம்மளும் ஒரு பொங்கலை வைக்கணும் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா போவோமானே? அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா போவோம், ஒரு வேனை பிடிச்சி நம்ம நாளைக்கு நைட்டு கிளம்புவோம். நாளைக்கு நைட்டு கிளம்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே பொங்கலுக்குங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கறி விருந்து வச்சுட்டு நேராக வந்துடுவோம். என்ன சொல்கிற? அப்போ சரிண்ணா, அப்போ நம்ம நாளைக்கு ஒரு வேனை பிடிக்க நான் பார்க்குறேன் எதுவும் இருக்கான்னு. காய்கறி தான் நம்ம தோட்டத்தில் கிடக்கு நிறைய, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைப்போம், அப்புறம் கறி சோறாக்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோண்ணே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கேனே, அப்போ நானும் வரட்டுமா? வா சேகரு வா, நம்ம எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வந்த உமா ஹஸ்பண்ட்டையும் கேட்டேன், அவனும் வரந்தான் சொன்னான். நாளைக்கு அவன் ஊருக்கு வந்துடுவானாம்ல, நாளைக்கு நைட்டு தானே போகிறோம், எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டு வருவோம். சும்மா வீட்டிலேயே கலந்து என்ன செய்ய? அப்படியானே, அப்போ சரி போவோம். அப்போ நான் வேனில் தானே போகிறேன் எல்லோரும், அப்போ பிள்ளைகளையும் லீவை போட சொல்லுவோம், லீவை போட்டு அதுக்கு கூப்பிட்டு போவோம். சரிண்ணே, அப்போ நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். சரி அண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு வேனுக்காரரு, நான் வேனுக்கு என்னன்னு பேசிட்டு சொல்கிறேன். சரி அப்போ பேசுங்க, நம்ம நாளைக்கு போவோம், நல்லா ஜாலியாக போயிட்டு வருவோம். சரிண்ணா, அப்போ நான் போயிட்டு வரேன், நேரம் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு. சரி அப்போ நான் காலைல உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்.
ஆ சரி சரி பார்த்து போயிட்டு வா. என்ன வரனே. சரிப்பா. சரி அப்போ நானும் போயிட்டு வரேனே. சரி பார்த்து போயிட்டு வா. அப்புறம் அந்த வேனுக்காரன்ட்ட கன்ஃபார்ம் கேட்டுரு. சரிண்ணே. சரி நம்மளும் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.